கடந்த 10 ஆண்டு காலமாக நல்லாட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த 5 ஆண்டுகளில் மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இன்னும் கடுமையாக இதுவரை அரசியல் காரணங்களுக்காக யாரும் எடுக்க துணிந்த முடிவுகளை நம்முடைய அடுத்த 5 ஆண்டு காலத்தில் எடுப்போம். 2024 29 வரை நம்முடைய ஆட்சி என்பது இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையை அடியோடு மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு ஆட்சியை அமரப்போகிறோம். உலகம் பார்க்கக்கூடிய உத்தம தலைவராக உலக நாடுகள் எல்லாம் உற்றுநோக்கு பார்க்கக்கூடிய நாடாக இன்னைக்கு பாரத நாடு இருக்கிறது. அதனால் இந்த தேர்தலை நீங்க சாதாரணமாக எடுக்கக்கூடாது. இங்கே அண்ணன் வேணுகோபால் அவர்களை தவிர சைக்கிள் சின்னத்தை தவிர யார் ஜெயித்தாலும் கூட எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய 40-50 பேருக்கு ஒருத்தர். அதனால எந்த பிரயோஜனமும் ஸ்ரீபெரும்புதூருக்கு வரப்போகுது. ஆனா அண்ணன் வேணுகோபால் அவர்கள் வெற்றி பெறும் பொழுது உங்களுடைய நல்லாசியோடு ஆளுங்கட்சியினுடைய வரிசையிலே 400 நபர்களை ஒருவராக வரப்போகிறார். எந்த துறையாக எந்த பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் கூட மத்திய அரசுக்கு காலாக ஒரு பாலமாக மத்திய அரசுடைய திட்டங்களை எல்லாம் நீங்க நன்றாக நடத்தி காட்டுகின்றார்களா? மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தி அதை வேகமாக சரி செய்யக்கூடிய முழு வல்லமை அண்ணன் வேணுகோபால் அவர்கள் இருக்கிறார். அதனால்தான் பெரியவர்களை, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த சரித்திர தேர்தலை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆட்சிக்கு வரப்போகின்ற கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. நம்முடைய பிரதம மந்திரியாக மறுபடியும் அமரப்போகின்றவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அதனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாக்கு வேற எந்த கட்சிக்கு போட்டீங்கன்னா கூட அந்த வாக்குக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. இந்த தொகுதியில சைக்கிள் சின்னத்திற்கு போடக்கூடிய வாக்குக்கு மட்டும்தான் பிரயோஜனம். அதன் மூலம் மட்டும்தான் வளர்ச்சியை எட்டிப்பார். அதன் மூலமாக மட்டும்தான் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பகுதிக்கு செல்லும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், 10 ஆண்டு காலமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார். நான் 2 விஷயத்தை மட்டும் உங்களிடம் செல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். 10 ஆண்டு காலத்திலே மோடி அவர்கள் செய்த 10 விஷயங்கள் என்ன? நீங்க எதுவுமே நான் வச்சுக்கலாம் கூட சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு தொண்டர்களே, அடுத்த 20 நாட்கள் நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது மோடி அவர்கள் செய்த 10 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்க நான் வச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் 33 மாத காலமாக ஆட்சி இருக்கிறார். 33 காலமாக எல்லாம் தவறுதான் பண்ணிருக்கிறாங்க, சரியா எதுவுமே பண்ணல. ஆனா தவறு செஞ்சதுல முக்கியமான 10 விஷயங்களை உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன். அதையும் நீங்க நான் வச்சுக்கீங்க. யாரு கேட்டாலும் கூட அவர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய பாடம் வேண்டும். ஐயா, இந்த 10 ஆண்டுகள்ல நம்முடைய முதல் சாதனை என்னன்னா பொருளாதாரம். நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது இந்த நாடு பொருளாதாரத்துல 11வது இடத்துல இருந்தது. இன்னைக்கு 10 ஆண்டுகள் கழித்து பொருளாதாரத்திலே 5வது இடத்திற்கு வந்திருக்கிறோம். தமிழகத்திற்கு மட்டுமே சிறு குறு வியாபாரிகள் இருக்கு. முத்ரா கடன் திட்டம் மூலமாக 2 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு 2 லட்சம் கோடி ரூபாய் சிறு குறு யாரெல்லாம் நம்முடைய தொழிலதிபர்கள் இருக்கின்றார்களோ, லேட்டு பட்டறையிலிருந்து சாதாரணமா யார் தொழில் பண்றாங்களோ, வங்கியில போய் ஒரு எளிதாக கடன் வாங்க முடியாது நினைக்கின்றார்களோ, அவர்களுக்காக 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன். ஸ்ரீபெரும்புதூர் நமக்கு தெரியும், இது ஒரு தொழில் நகரம். முத்ரா கடன் திட்டத்திலே அதிகமாக பயன்பெற்றக்கூடிய ஒரு மாவட்டம் நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் மாவட்டம். இது ஒரு பக்கம் மக்களுக்காக கடன் உதவி முத்ரா கடன் திட்டம் மூலமாக, சாலையோர வியாபாரிகளுக்கு சுபநிதி திட்டம் மூலமாக யாருக்கெல்லாம் என்ன வேண்டுமோ மத்திய அரசு இருக்கின்றார். திமுக அரசுடைய சாதனை என்னங்க? சொத்து வரி உயர்வு இல்லைங்களா, பால் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, எந்தெந்த வரி இருக்கோ எல்லாத்தையும் உயர்த்தி திமுகவுடைய கோபாலபுரம் அவர்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொண்டார்கள். அதான் அவர்களுடைய சாதனை. இந்த 2வது விஷயத்தை நீங்க மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நீங்க பாருங்க, விவசாய கௌரவ நிதி. 3வது விஷயம், விவசாய பெருமக்களுக்கு 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்கிறார். இதுவரை 15 தவணையிலே தவணைக்கு 2000 ரூபாய், 30,000 ரூபாய் தமிழகத்தில் 45 லட்சம் விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு வந்தது. அதனால் சகோதர சகோதரிகளை, நீங்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்பு யோசிப்போம். இந்த முறை நீங்க ஓட்டு போறது வீட்டுக்கான தேர்தல் இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்ல. இந்த முறை நாம் வாக்களிப்பது நாட்டுக்கான தேர்தல். நம்முடைய நாடு அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான, நம்முடைய பிரதம மந்திரி எப்படி இருக்க வேண்டும், யார் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட கம்பீரமான மனிதர் நம்முடைய பிரதம மந்திரியாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கான தேர்தல். ஆனால் சகோதர சகோதரிகளை, உடல் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், ஒரு முறை யோசி, ஒரு முறை சிந்தி. நாம் ஓட்டு போடுகின்றோம். ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய வலிமை என்பது இந்த ஓட்டு. இந்த ஓட்டு அவ்வளவு சாதாரணமா செலுத்திடுறோமா? ஒரு ஜாதி மதத்தை பார்த்து போடுறோமா? எங்க ஊருக்காரர் நிற்கிறாருன்னு போடுறோமா? இல்ல எங்க சமுதாயத்துக்காரர் நிற்கிறாருன்னு போடுறோமா? இல்ல எங்க மதத்துக்காரர் நிற்கிறாருன்னு போடுறோம்? அப்படி ஓட்டு போட முடியாது. 2024 இந்த சரித்திர தேர்தல் என்பது நாட்டுக்காக நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு, அது உங்களுடைய கடமை. கடந்த 10 ஆண்டு காலமாக நாட்டுக்காக உழைத்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு
நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய கடமையாக இந்த ஜனநாயக தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதியை நீங்கள் கருத வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.